மாலை வேளையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த சமயத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கருப்பொருள் அதை மையமாக வைத்து நம்ம யோசிக்க இருக்கிறோம். நேற்றைய தினத்தில் நம்ம சிந்தித்த ஒரு காரியம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம். ஒரு நியாய சாஸ்திரி ஒருவன் வந்து இயேசு கிறிஸ்துவானவரிடத்தில் கேட்கிறான். என்னன்னா, பிரதான கற்பனை என்னது அல்லது அதிமுக்கியமான கட்டளை என்னது என்று சொல்லி அவன் கேட்கிறத நம்ம பார்த்தோம். அதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்கிற பதில் 22வது அதிகாரத்தினுடைய 37வது வசனம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவானவர் இது முதலாவது கற்பனை, முக்கியமான கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கவனிச்சீங்கன்னா 39வது வசனம். இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இந்த 2 கற்பனைகளில பழைய ஏற்பாட்டில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த எல்லா கற்பனைகளும் அது அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றார். You shall love your neighbor as yourself. ஆதாமை படைத்த பிறகு அவனுக்கு துணையாக ஏவாளை தேவன் படைக்கிறாரு. அதற்கு பிறகு ஒரு குடும்பம் உருவாகிறத நம்ம பார்க்க முடியும். ஆதியாகம புஸ்தகம் முதல் 3 அதிகாரங்களில் நம்ம இதை பார்க்க முடியும். ஆனால் ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாவம் இந்த உலகத்தில் வந்தபோது, ஆதாமின் மூலமாக பாவம் இந்த உலகத்தில் நுழைந்த போது அதனுடைய பெரிய தாக்கம் எங்க காணப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உறவுகள். ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்த அந்த அன்பின் உறவு அது சிதைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். ஆதாமுக்கு ஏவாள் மீது இருந்த அந்த அன்பு அது குறைந்து போகிறது. அதுபோல அந்த முதல் பிள்ளைகள் காயின் ஆபேல், அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த அன்பின் உறவு அது சிதைக்கப்பட்டு போகிறத நம்ம பார்க்க முடியும். காயினுக்கு தன்னுடைய சொந்த சகோதரன் மீது கோபமும் எரிச்சலும் பொறாமையும் வர்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த 4வது அதிகாரத்தில் ஆபேல் கொல்லப்பட்ட பிறகு தேவன் காயின் இடத்துல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி உண்டு. உன்னுடைய சகோதரன் எங்கே? Where is your brother? அப்ப இந்த காயின் ரொம்ப யதார்த்தமான ஒரு பதிலை கொடுக்கிறது போல தேவனிடத்துல பேசுவதை நம்ம பார்க்க முடியும். நான் என்னுடைய சகோதரனுக்கு காவலாளியா? Am I my brother's keeper? ஒருவேளை ஆண்டவர் ஆபேல் இறந்து போனா அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிட்டு தான் இந்த காயின்ட்ட பேசுறாரு. ஆனா பேசும்போது என்ன உணர்த்த விரும்புறாருன்னா, எப்பா அது நடந்திருக்க கூடாது, நீ உன்னுடைய சகோதரனுக்கு காவலாளி, அல்லது இன்னொரு விதத்தில் சொல்ல போனா உன்னுடைய சகோதரனுடைய நன்மைய மனதில் கொண்டு வாழ வேண்டியவன் நீ. தம்பி தங்கச்சி, இன்னைக்கு காலையிலே நம்ம பேசிட்டு இருந்தோம். என்ன தெரியுமா? இப்படி ஒன்றோடு ஒருவர் சேர்ந்து அன்பின் உறவுல இன்னைக்கு வாழ வேண்டிய நமக்குள்ள இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பல சமயங்கள்ல இண்டிபெண்டன்ஸ், யாரையும் சார்ந்து வாழ்க்கை வாழாம நானும் என்னுடைய குடும்பமும், அல்லது நான் உண்டு என்னுடைய வாழ்க்கை உண்டு, மற்றவங்களை யாரை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன், மற்ற யாருக்கும் என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, என் வாழ்க்கை மட்டும் நல்லா இருந்தா சரி அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ள நம்ம என்ன செஞ்சிட்டோம், இன்னைக்கு போயிட்டோம். ஒரு காலகட்டத்திலலாம் சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன நடந்தாலும் எனக்கு பரவாயில்லைன்னு. ஆனால் இன்னைக்கு காலம் போகிற போக்கில் என் கூட பிறந்தவனுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, அதை பற்றியெல்லாம் எனக்கு அக்கறை இல்லை. ஏன்? திருமணமாய் ஒருமித்து வாழக்கூடிய
மனைவிக்கு என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, புருஷனுக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை என்கிற அளவுக்கு இன்னைக்கு இண்டிவிஜுவலிசம் இருக்கக்கூடிய உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நான் இன்னைக்கு மத்தியானத்திலேயோ காலையிலயோ நான் பேசின வண்ணமாக தேவன் நம்மளை படைத்த போது அப்படி படைக்கல. இன்டர் டிபெண்டாக ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்க்கை வாழ்றதுக்காகத்தான் தேவன் மனுஷனை படைத்தார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க இருக்கிறோம். பிரசங்கி 4:9-10. இங்க சாலமோன் சொல்றாரு, ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. தம்பி தங்கச்சி, நான் ஒரு விஷயம் சொல்றேன். பாவத்தினால வந்த இந்த ஒரு நிலைமையிலிருந்து இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளும் போது இந்த நிலைமையிலிருந்து ஒரு மனுஷனை தேவன் விடுவிக்கிறார். எந்த நிலைமையிலிருந்து? நானும் என் வாழ்க்கையும் இருந்தா போதும், நானும் என்னுடைய குடும்பத்தினுடைய காரியங்கள் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு வாழக்கூடிய சுயநலமான ஒரு மனோபாவத்திலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வரக்கூடிய வாழ்க்கையினுடைய புதிய கண்ணோட்டங்கள் உண்டு. There are new perceptions of life that we receive when we belong to Christ Jesus. அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? நான் எனக்காக வாழ்க்கையை வாழ முடியாது. இந்த வாழ்க்கை எனக்காக வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல. என்னை சுற்றிலும் இருக்கக்கூடியவங்க, என்னுடைய உடன் பிறப்புகள், இன்னொரு விதத்தில் சொல்ல போனா கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய உடன் பிறப்புகள், அவங்கள பத்தியும் அக்கறை உள்ளவனாக வாழ வேண்டிய ஒரு புதிய நிலைமைக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு வருகிறார். யோவான் 13:34 35 வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். கவனிங்க, இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீடர்கள்ட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், புதிய கட்டளையை கொடுக்கிறேன். அதுக்கப்புறம் சொன்னாரு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்க எப்படி என்னுடைய சீஷர்களா இருக்கிறீங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்வாங்க. அந்த கேள்வியை கேட்டு சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பை இந்த உலகம் காணும் போது அவர்கள் அறிந்து கொள்வார்கள், இவர்கள் கிறிஸ்துவனுடைய சீடர்கள். ஆச்சரியமா இல்லையா? இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருவரில் நம்ம வைத்திருக்கக்கூடிய அன்பு. லவ் ஃபார் ஒன் another இன் கிரைஸ்ட் ஜீசஸ். இன்னொரு விஷயம் சொல்றேனே, இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீ புரிந்து கொண்டிருக்கிறான்னு தெரியல எனக்கு. கிறிஸ்துவுக்குள்ளாக கிரேக்கன் என்று இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு அடிமைங்கிறது இல்லை, ஒரு யூதன்கிறது கிடையாது, ஆண் பெண் என்கிற வித்தியாசம் கூட இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு கிடையாது. நான் சொல்றேன் தம்பி தங்கச்சி, இன்னைக்கு உலகத்துல கிறிஸ்தவர்களாக சகோதர சகோதரிகளாக இன்னைக்கு நம்ம கூடி வரும்போது இந்த ஒரு கூட்டத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு. இங்க ஜாதிக்கு முக்கியம் இல்ல, நிறத்துக்கு முக்கியம் இல்ல, படிப்புக்கு முக்கியம் இல்ல, பொருளாதார பின்னணிக்கு முக்கியம் இல்ல, ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் முக்கியம். இயேசு கிறிஸ்துவுடைய அன்பினால, கல்வாரி சிலுவையில சிந்தின அவருடைய இரத்தத்தால மீட்கப்பட்டு அதன் மூலமாக வந்திருக்கக்கூடிய ஒரு விசேஷித்த உறவு இது. நான் சொல்றேனே, இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளவோ பாகுபாடுகள் இருக்கும், எத்தனையோ வித்தியாசங்கள் நமக்கு இருக்கும். ஆனா இந்த ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். நீங்களும் நானும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யறோம்? ஒன்று சேர்ந்து வருகிறோம். இந்த உலகத்தில் வாழ்ற வரைக்கும் வெவ்வேறு குடும்பங்கள்ல வாழ்றோம், வெவ்வேறு நிலைமைகள்ல நம்ம வாழ்க்கை வாழ்றோம். ஆனா தம்பி தங்கச்சி, ஒரு நாள் வருகிறது, இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷர்கள்ட்ட சொல்லிட்டு போனாரு. என்ன சொன்னார் தெரியுமா? யோவான் 14 இப்படி சொன்னாரு, உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக. என்ன சொன்னாரு அதற்கு பிறகு? நான் போறேன், உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், மீண்டுமாக வருவேன், வந்த பிறகு நான் எங்கே இருக்கிறேனோ அதே இடத்துல நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படியாக உங்களை அழைத்து செல்வேன்.
தம்பி தங்கச்சி, இந்த கிறிஸ்தவ உறவுங்கிறது கொஞ்ச நேரத்துல கொஞ்ச வருஷங்கள்ல முறிந்து போகிற உறவு அல்ல. இது நித்தியம் வரைக்கும் நீடிக்கக்கூடிய உறவு என்பதை புரிந்து கொள்ளணும். நான் இன்னொன்னு சொல்லவா, கணவன் மனைவிங்கிறது க்ளோசஸ்ட் ரிலேஷன்ஷிப். ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னாரு, பரலோக ராஜ்யத்துக்கு வரும்போது கணவன் மனைவி என்கிற உறவு கூட அங்க கிடையாதான். அங்க பிதா மகன் என்கிற உறவு கூட அங்க கிடையாதான். அங்க நிற்க போகிற ஒரே உறவு என்ன தெரியுமா? சகோதர சகோதரிகள். அப்படின்னா இந்த உறவுக்கு நம்ம கொடுத்திருக்கக்கூடிய அந்த இடம் என்னங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். 2-3 வசனங்களை நம்ம வாசிக்க இருக்கிறோம். 1 யோவான் 4வது அதிகாரம் 11-13 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களை வாசிங்க தம்பி. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூர்ணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்ததினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? யோவான் சொல்றாரு, உண்மையாகவே நம்ம தேவனிடத்துல அன்பு கூறுகிறோமா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா? சகோதரனிடத்துல நம்ம காட்டக்கூடிய அன்பினால. யோவான் சொல்றாரு, எப்பா, காணக்கூடிய சகோதரனிடத்துல, உன் முன்னாடி நிற்கிற சகோதரனிடத்துல, உன் கூட உட்கார்ந்து இருக்கக்கூடிய பிறனிடத்துல உன்னால அன்பு காட்ட முடியலன்னு சொன்னா, காணாத தெய்வத்தினிடத்துல உனக்கு அன்பு இருக்குன்னு சொல்றத நம்ப முடியாது. My dear young children, remember this. Right from this young age, keep this always in your mind. The only evidence that you are a born again child of God, the only evidence that you have a vertical relationship with Christ Jesus, என்ன தெரியுமா? The way you relate with others. The way you relate with others in your EU prayer cell. The way you relate with believers in your church. இது நீ தேவனிடத்தில் வைத்திருக்கக்கூடிய அன்புக்கு அது ஆதாரமாக காட்டப்படுது. அப்படின்னா என்ன தெரியுமா? நான் ஆண்டவரை நேசிக்கிறேங்க, ஆனா இவனை நான் நேசிக்கல அப்படின்னு நீ சொல்ல முடியாது. நான் இயேசுவின் மீது அன்பு வைத்திருக்கிறேன், ஆனா உன்னோடு கூட படிக்கக்கூடிய இன்னொரு இயேசுவனுடைய சீடனோட உன்னால நல்லா பேச முடியல, பழக முடியல, அவனோடு நீ கோபப்பட்டு இருக்கிற, அவனுக்கு உனக்கும் எரிச்சல் இருக்கு, அவனுக்கு உனக்கும் பகை இருக்கு, மன்னிக்க முடியல அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, தேவன் மீது உனக்கு அன்பு இருக்குன்னு நீ சொல்றது பொய்ன்னு சொல்லுது. நான் என்னுடைய ஏஜோட கம்பேர் பண்ணும்போது நீங்கெல்லாம் சின்ன பசங்க, ஆனால் நான் சொல்றேன் தம்பி தங்கச்சி, இந்த வயசுலேயே உன்னால் யாரையும் மன்னிக்க முடியாது, யார்கிட்டையும் என்னால் திரும்ப பேச முடியாது, பகை உணர்வை மனசில் வச்சுட்டு நீ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேனா, ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன கேட்குறா தெரியுமா? அந்த மாலை வேளையில், நீ உண்மையாக என்னை அன்பு கூறுகிற மனுஷனா? Do you really love me? 1 யோவான் 3வது அதிகாரம் 14-15. நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் இளைத்திராது என்று அறிவீர்கள். நல்லா கவனிங்க, ஆண்டவர் இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, யோவான் மூலமா சொல்றாரு, எப்பா, நீ ரட்சிக்கப்பட்டவன் என்பதற்கு ஒரு அடையாளமே என்னதான்? How you love one another. How you love one another. இன்னைக்கு நமக்கு இருக்கிற தீம் அதுதான், love for fellow believers. Love for fellow believers. இன்னைக்கு இதை பத்தி பேசும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நம்ம இன்னைக்கு வாழக்கூடிய உலகத்துல மற்றவங்களை பத்தி யோசிக்காத ஒரு உலகம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையை பத்தி மட்டும் யோசிக்கிற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தம்பி தங்கச்சி, இந்த ஒரு உலகத்திற்கு வித்தியாசமா வாழும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனிடத்துல அன்பு கூறுவதற்கு
ஒரு எக்ஸாம்பிளா மரியாதை காட்டினது போல இன்னொரு புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நபரை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி ஒரு சில விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அது பர்னபா என்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. த லைஃப் ஆஃப் பர்னபாஸ். சரிங்களா? உங்க பைபிள்ல ஒரு சில வேத பகுதிகளை நீங்க திறந்து வைத்துக் கொள்ளணும். நம்ம சில காரியங்களை அங்கிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பர்னபா யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பர்னபா ஒரு அப்போஸ்தலன் அல்ல. சரியா? பைபிள்ல இவரை பத்தி வாசிக்கும் போது பேதுருவை போலையோ அப்போஸ்தலனாகிய பவுலை போலவையோ அல்லது மற்ற எந்த ஒரு அப்போஸ்தலனை போலையோ ஒரு லீடரை போலையோ அந்த மாதிரி அறிமுகமான ஒரு நபர் அல்ல இந்த பர்னபா. ஆனா முதல் நூற்றாண்டுல இருந்த சபையில ஒரு தனி இடம் இந்த மனுஷனுக்கு இருந்துச்சு. தலைவன் அல்ல, தனி இடத்தை பெற்றவன். என்ன அடிப்படையில் தெரியுமா? மற்றவங்களை அவன் நேசிக்கிற விதத்தினால அவனுக்குன்னு சொல்லி முதல் நூற்றாண்டு சபையில் ஒரு பேர் இருந்தது. கன்சிஸ்டண்டா இவனை பத்தி யாரெல்லாம் யோசிக்கிறாங்களோ அவங்க மனசுல முதல்ல என்ன வரும் தெரியுமா? ஆஹா, பர்னபாவை போல மற்றவங்களை நேசிக்க கூடுமானால். ஒருவேளை எல்லா சபையிலையும் சொல்லியிருப்பாங்க, எப்பா நம்ம சபையில ஒரு பர்னபா மாதிரி ஒரு ஆள் இருந்திருக்கணும் ஐயா. ஒருவேளை எல்லா குடும்பங்கள்லையும் சொல்லியிருப்பாங்க, நம்ம வீட்டுல ஒரு பர்னபா இருந்திருக்கணும். தம்பி தங்கச்சி, நான் இன்னைக்கு மாலையில சொல்லவா, இந்த ஒரு கேம்பை நீ முடிச்சிட்டு போகும்போது I want to instill this desire in you. என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய பிரேயர் செல்ல I want to be a Barnabas. என்னுடைய பிரேயர் செல்ல, என்னுடைய EU கமிட்டியில நான் ஒரு பர்னபாவா இருக்க நான் விரும்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய கரத்தில் நம்மை சமர்ப்பித்து நம்ம போகலாம். இங்க பாருங்க, இந்த பர்னபா அப்படிங்கிற பேர் அவனுடைய ஒரிஜினல் நேம் இல்ல. இந்த மனுஷனுடைய இயற்பெயர், வீட்டில் அவங்க அப்பா அம்மா அவனுக்கு கொடுத்த பேர் என்ன தெரியுமா? யோசேப்பு. ஆனா யோசேப்பு என்கிற பேரை விட இந்த மனுஷன் அறியப்பட்ட பேர் என்ன தெரியுமா? பர்னபா. இந்த பர்னபா அப்படிங்கிற பேரை மற்ற ஜனங்கள் இவனுக்கு கொடுத்த பேரு. நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் நிக் நேம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த மனுஷனுக்கு அவனுடைய சுபாவத்தை பார்த்து மக்கள் அவனுக்கு கொடுத்த பேர் என்ன தெரியுமா? பர்னபா. இந்த பர்னபா என்கிற பேருடைய அர்த்தம் ஆறுதலின் மகன், சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். இன்னைக்கு நான் பல சமயங்களில் யோசிச்சிருக்கேன் இல்லையா? பல சமயங்களில் நமக்கு என்னன்னா நெகட்டிவான வைப் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் நமக்கு நிறைய இன்னைக்கு. டாக்ஸிக்கான ஆட்கள் இன்னைக்கு. பட் டாக்ஸிக் அப்படிங்கிற வேர்டு நமக்கு ரொம்ப ஃபெமிலியர் இன்னைக்கு இல்லையா? இன்னைக்கு பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா டாக்ஸிக் நேச்சர் இருக்கக்கூடிய ஆட்கள், கசப்பும் எரிச்சலும் பொறாமையும் இதெல்லாம் கொண்ட ஆட்கள் மத்தியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா அங்க ஒரு பர்னபாவா நீ இருக்க முடியும்னா, ஒரு ஆறுதலின் மகனாக, if you could be a son of encouragement, a daughter of encouragement, I tell you, உன்னை சுத்தில இருக்கக்கூடிய உலகம் உன்னை பத்தி நினைச்சு சந்தோஷப்படும். உன் கிளாஸ்மேட்ஸ் உன்னை பத்தி யோசிக்கும் போது சந்தோஷப்படுவாங்க. கிறிஸ்தவங்களோ அல்லையோ, உன்னை பத்தி, உன்னுடைய சுபாவத்தை பத்தி, உன்னுடைய அன்பை பத்தி அவங்க யோசிக்கும் போது மனசுக்குள்ள நினைப்பாங்க, ஒருவேளை இப்படி பொறாம கொள்ளலாம், ச்சே இவனை மாதிரி என்னால இருக்க முடியலையே. இன்னைக்கு மாலையில உன்னை யோசிக்க நான் அழைக்கிறேன். இந்த பர்னபாவுடைய வாழ்க்கையிலிருந்து எப்படி அவன் மற்றவர்களை நேசித்தான் என்பதற்கு அடையாளமாக சுட்டிக்காட்டி 3 விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல்ல என்னன்னா, love that shares, not just cares. love that shares. இங்க பாருங்களேன், love அப்படிங்கிற வார்த்தை ஒரு verb. love is not a noun, it is a verb. அது செயல்முறையில தான் காட்ட முடியும். அன்பை செயல்முறையில தான் காட்ட முடியும். ஒரு வேத பகுதிக்கு நம்முடைய கவனத்தை கொண்டு வர போறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து 37 வரைக்கும் வாசிங்க தம்பி. Acts chapter 4 verses 34 to 37. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனும் ஒன்றும் குறைவாயிருந்ததும் இல்லை.
சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். எருசலேம் சபை தான் முதல்ல சபை. ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் இருந்த சபை. எப்படி நமக்கு தெரியும்? பேதுருவுடைய ஒரு பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் என்ன செய்றாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த சபை நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே இருந்துச்சு. ஆனா அந்த சபையில பணக்காரவங்களும் இருந்தாங்க, ஏழைகளும் இருந்தாங்க. தேவையுடைய நிறைய பேர் இந்த சபையில இருந்தாங்க. அருமையானவர்களே, இந்த பகுதியில் நம்ம என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? யாரும் இவங்கள்ட்ட சொல்லல, எப்பா நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், ஏழைகளுக்கு நீங்க போஷிக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே இவங்கள்ட்ட சொல்லல. அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு அந்த உபதேசத்தை கொடுத்ததாக நம்ம பைபிள்ல பார்க்க முடியாது. ஆனா என்ன தெரியுமா? கிறிஸ்துவனுடைய அன்பினால நிறைந்த இவர்கள் மற்றவங்களுடைய தேவையை பார்த்துட்டு சும்மா இவங்கனால இருக்க முடியல. என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? எவ்வளவோ ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் இருக்கக்கூடிய சபையில பணம் வைத்திருந்தவங்க, பொருளாதார நிலைமையில நல்லா இருந்தவங்க என்ன யோசிச்சாங்க தெரியுமா? நம்ம இப்படி விட்டுறக்கூடாது, நம்ம சபையில் இருக்கக்கூடிய பாவப்பட்ட ஆட்களை அப்படி கைவிட்டக்கூடாது, நம்ம சர்ச்சில் இருக்கக்கூடிய ஏழ்மையானவர்களை நம்ம கைவிட்டக்கூடாது. தம்பி தங்கச்சி, 10 ரூபா 20 ரூபா போடுறத பத்தி நான் பேசல. சர்ச்சுக்கு விட்டு வெளியே வரும்போது ஞாயிற்றுக்கிழமை பிச்சை எடுக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு 5 ரூபா கொடுக்கறத பத்தி நாங்க பேசல. இங்க நம்ம பேசுறது என்ன தெரியுமா? நம்ம கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு ஒரு பேசிக்கான குறைவு இருக்கக்கூடாது என்பதை அவங்க கருதி ஒரு சிலவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? அவங்களுடைய நிலத்தை கூட விற்று, அவங்களுக்கு இருந்த நிலத்தையும் வீடுகளையும் கூட விற்று கொண்டு வந்து என்ன செய்தாங்க தெரியுமா? அப்போஸ்தலருடைய பாதத்தருகே வச்சாங்களாம். வச்சுட்டு சொன்னாங்க, ஐயா தேவன் எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு, தேவன் எங்களுக்கு தேவைக்கு மேலான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா இவ்வளவு மக்கள் தேவையோடு இருக்கிறத பார்த்துட்டு எங்க கண்ணை நாங்க மூடிட்டு இருக்க முடியாது. இதை தயவு செய்து அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக நீங்க பயன்படுத்திக்கோங்க. என்னையா மனசுது? தம்பி தங்கச்சி, இந்த பிராயத்திலே நான் சொல்றேனே, இந்த பிராயத்துல கூட இந்த ஒரு அன்பின் வெளிப்பாடு நீ காட்ட முடியும், நீ காட்ட முடியும். நான் அதை விளக்குறேன். இங்க பாரு, பர்னபாசை யாருமே நிர்பந்தப்படுத்தல, யாருமே இவனை நிர்பந்தப்படுத்தல, இவனை யாரும் நீ வித்துட்டு கொடுன்னு சொல்லல. ஆனா தானாக முன் வந்து மனப்பூர்வமா as an expression of his love, என்னுடைய உடன் சகோதரனை, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய என்னுடைய உடன் பிறப்புக்கு நான் செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு சொல்லி அவன் கொண்டு வந்து கொடுக்கறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நம்முடைய ஆண்டவருடைய இருதயத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் வெளிப்படுத்த நான் விரும்புகிறேன். தம்பி தங்கச்சி தயவு செய்து கவனி. பாரு, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, he has a very special heart for the poor and needy. Very special heart. 2-3 வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். எங்க? உபாகம புஸ்தகம், டியூட்ரானமி சாப்டர் 15. உபாகம புஸ்தகத்துல 15வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும். இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியையும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால். 7வது வசனத்தை 8வது வசனத்தையும் வாசி தம்பி. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமல் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. 11-14 வரைக்கும் வாசிங்க. தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனும் ஆகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். பாரியா, இது எதை காட்டு தெரியுமா? ஆண்டவருடைய மனசை காட்டுது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தம்முடைய ஜனத்திட்ட பேசுறாரு. தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் யாரு? இஸ்ரவேல் ஜனம். அவங்களுக்கு புதிய பிரமாணங்களை கொடுக்கிறாரு. எப்படி சொல்றாரு தெரியுமா? எப்பா, மற்ற ஜாதிகளை போல நீங்க இருந்துராதீங்க,
உங்களுக்குள்ள யாராவது எளியவன் இருந்தான்னா அவனை கைவிட்டுறாதங்கய்யா. நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கான காரணமே உன் மூலமாக அவனும் ஆசீர்வதிக்கப்பட. ஆபிரகாமை அழைக்கும் போதே சொன்னாரு, ஆபிரகாமே உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன், உன்னை அழைத்தவன் நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், உன் பேரை பெருசாக்க போறேன். கடைசியில சொன்னாரு, உன் மூலமாக உலகத்தினுடைய சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். தம்பி தங்கச்சி, நான் சொல்றேனே, உனக்கு பொருளாதார ரீதியில உனக்கு ஆசீர்வாதமா என்னங்கிறது எனக்கு தெரியாது. எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்ட எனக்கு தெரியாது. அப்பா அம்மா உனக்கு நிறைய பாக்கெட் மணி கொடுக்குறாங்களா இல்லையா எனக்கு தெரியாது. சரியா? பொருளாதார ரீதியிலேயோ அல்லது தாளந்துகள் என்கிற அடிப்படையிலேயோ ஞானம் என்கிற அடிப்படையிலேயோ ஏதோ ஒரு விதத்தில் you are a blessed person. இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற எல்லாரையும் பார்த்து நான் சொல்றேனே, தம்பி, you are a blessed person. உன் கையில ஆண்டவர் கொடுக்காதது எதுவுமே உன் கையில கிடையாது. இன்னைக்கு நீ பெருமிதப்படுறது ஏதாவது உன் வாழ்க்கையில இருக்குமானால் அது தேவன் ஈவாக உனக்கு கொடுத்தது. தங்கச்சி, உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக அது கொடுத்தது. நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கியா? நல்ல அப்பா அம்மாவுடைய பிள்ளையாக நீ பிறந்திருக்கிறியா? எந்த கஷ்டமும் இல்லாம காலேஜில் ஃபீஸ் கட்ட உன்னால முடிஞ்சிருக்கா? இது தேவன் உனக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். ஆனா தேவன் என்ன சொல்றா தெரியுமா? இந்த ஆசீர்வாதம் உனக்கு நான் கொடுத்ததுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உன் மூலமாக மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படணும். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க பிளான் பண்றார் தெரியுமா? எளியவனை பத்தி யோசிக்கிற ஆண்டவர் இல்லையா? எளியவனை பத்தி யோசிக்கிற ஆண்டவர் எப்படி அதை செய்ய விரும்புகிறார் தெரியுமா? தம்முடைய மக்கள் மூலமா தான் செய்ய விரும்புகிறாரு. தம்முடைய மக்கள் மூலமாக இந்த எளியவர்களுக்கு போஷிக்க அவர் விரும்புகிறாரு. அவங்களுக்கு அன்பு காட்ட விரும்புகிறாரு. புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம்னா இது ஒரு டீச்சிங்காகவே நம்ம பார்க்க முடியும். யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அதுல 14வது வசனத்திலிருந்து 17 வரைக்கும் நீ பாரு. யாக்கோபு 2வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 17 வரைக்கும். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமல் அனுதினமும் ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாததினால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும். நல்லா கவனிப்பா. உனக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் அது கிரியைகளால வெளிப்படுத்தப்படலைன்னா ஆண்டவர் சொல்லாரு, தன்னில் தானே என்னவா இருக்கும்? செத்ததா இருக்கும். அர்த்தம் என்ன தெரியுமா? நல்ல ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லப்பட்டிருக்கு. பசியோட ஒருத்தன் வந்தானா உங்ககிட்ட அவன் கேட்கும்போது, நான் உனக்காக ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அனுப்புனேனா அவர் சொல்றாரு, நீ வச்சிருக்கிற விசுவாசம் செத்த விசுவாசம். பைபிள்ல இருந்து 2 எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்ட விரும்புறேன். ஒன்று பழைய ஏற்பாட்டிலிருந்து, புதிய ஏற்பாட்டிலிருந்து. பழைய ஏற்பாட்டில் நான் சொல்றேனே, தாவீது ராஜா. இந்த தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை வந்துச்சு. ராஜாவா இருந்தவர், ஆனா பாத்தீங்கன்னா அப்சலோம், தன்னுடைய மகனாகிய அப்சலோம் ராஜா ஸ்தானத்திலிருந்து தாவீதை விரட்டி அடிச்சு, தாவீது வர வழி இல்லாம அரமனை விட்டு ஓடி காட்டுக்குள்ள ஒளிஞ்சு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறார். நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கோங்க. காட்டுக்குள்ள ஒளிஞ்சு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் ஒரு இடத்துல தங்குவாரு. அப்ப கேள்விப்படுவாரு, இங்கேயும் பகைஞர்கள் வர்றாங்க, the enemies are after you. கேட்ட உடனே அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு ஓடுவாங்க. இவர் கூட இன்னும் கொஞ்சம் பேர் விசுவாசமா இருக்கக்கூடிய ஒரு சிலர் இருக்கிறாங்க. இப்படியே ஓடி ஒளிஞ்சு வாழக்கூடிய வாழ்க்கை. அந்த சமயத்துல நான் ஒரு வசனத்தை வாசிக்க வைக்கிறேன். அந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம கவனமா வாசிப்போம். 2 சாமுவேல் 17வது அதிகாரம், 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து வாசிங்க தம்பி. தாவீது மக்னாயிமில் சேர்ந்தபோது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தான் ஆகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோதேபார் ஊரானாகிய அம்மியேலின் குமாரன் மாகீரும் ரோகிலின் ஊரானும்
கிளையாத்தியனும் ஆகிய பர்சிலாவும் மெத்தைகளையும் கலகங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வார்கோதுமையையும் மாவையும் வறுத்த பயிரையும் பெரும் பயற்றையும் சிறு பயற்றையும் வறுத்த சிறு பயற்றையும் தேனையும் வெண்ணெயையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே பசியும் இளைப்பும் தவணமாய் இருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள். அவர்கள் பசியும் வருத்தமும் அதே மாதிரி தவிப்புமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அறிந்து இவங்க 2-3 பேரா சேர்ந்து தாவீதுக்கு சில பொருட்களை கொண்டு வர்றாங்க. இதனுடைய பின்னணியோட படிச்சீங்கன்னா அதை புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த பர்சிலாயின்னு ஒருத்தரை பத்தி வாசிக்கிறோம்ல, அவருக்கு வயசு 85 வயசுல இருக்கக்கூடிய ஒரு கிழடான மனுஷன். ஆனா தாவீது என்கிற இந்த ராஜா இப்ப பசியோட இருக்கிறான், உடைந்து போய் இருக்கிறான். அவனுக்கு பசி ஆறவும் நல்லா அவனுடைய ஆத்துமா உற்சாகம் அடையவும் நல்லா படுத்து தூங்குறதுக்கு வசதி ஏற்படுத்தவும் 25 மைல் நடந்து 85 வயசு மனுஷன் இந்த தாவீத மகாநாயிம் அப்படிங்கிற இடத்துல பார்க்க வந்திருக்கிறான். இங்க பாரு, அந்த பகுதியை வாசிக்கும் போது தாவீது எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி யார்கிட்டையும் சொல்லி அனுப்பல. அவங்களே புரிஞ்சுட்டு அவங்களே புரிந்து கொண்டு, எப்பா தாவீதுக்கு ஒரு தேவை இருக்கு, இந்த சமயத்துல போய் அவனுக்கு சகாயம் பண்ணணும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு வயதான இந்த மனுஷனும் கூட இருந்தவங்களும் தாவீதுக்கு எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அந்த காட்டுல சந்திக்கிறாங்க. இன்னொரு புதிய ஏற்பாட்டு பகுதிக்கு போவோமே. இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய ஊழியம் அற்புதமான ஒரு ஊழியம். அப்பா 3.5 வருஷம் தான் ஊழியம் செய்தாரு. ஆனா அவருடைய ஊழியத்தில் நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுமா, எந்த பாகுபாடும் இல்லாம வருகிறவனை எல்லாம் அணைத்த ஒரு கரம் இது. பாரு, ஒரு சமயத்துல இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய மனசே உடைஞ்சு போயிருக்கு. காரணம் என்ன தெரியுமா, யோவான் ஸ்நானகனுடைய மரணத்தை குறித்து அவர் கேள்விப்படுறாரு. யோவானுக்கு இவருக்கும் இருக்கக்கூடிய உறவு நமக்கு தெரியும். இந்த யோவானுடைய மரணம் கேள்விப்பட்டு அவருடைய மனசே உடைஞ்சு போயிருக்கு. அந்த சமயத்துல இளைப்பாறுவதற்காக தனிமையா இருக்கிறதுக்காக ஒரு மலைப்பாங்கான இடத்துக்கு போறாரு, இவரும் அவருடைய சீடர்களும். ஆனா அங்க போகும்போது தான் தெரியும், ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இந்த இயேசு கிறிஸ்துவானவற்றிலிருந்து சுகம் பெற்றுக்கொள்ள, இயேசு கிறிஸ்துவானவற்றிலிருந்து அந்த நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்றதுக்காக திரளாய் அந்த மலைப்பாங்கான இடத்துக்கு வந்துட்டாரு. என்ன வாசிக்கிறோம் தெரியுமா, தன்னுடைய மனசினுடைய கஷ்டத்தையும் மறந்து, தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய வேதனையும் மறந்து, தனக்கு இருக்கக்கூடிய இளைப்பாற வேண்டிய தேவையும் மறந்துட்டு இவர் என்ன செய்யறாருன்னா காலையிலிருந்து அவங்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவங்க வரும்போதே சீஷர்களை பார்த்து கேட்டாரு, ஐயா இவ்வளோ பேர் வர்றாங்களே, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கு என்ன நம்ம செய்ய போறோம்? சீஷர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த மனசு நல்ல மனசு இல்லை. சீஷர்களுக்கு அந்த சமயத்துல இந்த நல்ல மனசு கிடையாது. அவங்க சொன்னாங்க, எங்கனால இவ்வளவு பேருக்கு சாப்பாடு போட முடியாது, இந்த காட்டுல எங்கிருந்து இவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடுவோம்? இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னாரு, நீங்க அவங்களுக்கு செய்யணும். யூ ஹேவ் டு ப்ரொவைட் them. பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இவங்க கணக்கு போட்டு சொல்றாங்க, இவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடணும்னா இவ்வளவு காசு செலவாகும், இவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடணும்னா எத்தனையோ இடங்கள்ல போய் சாப்பாடை வாங்கிட்டு வரணும். இங்க பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. கையில காசு இல்லாம இருந்ததுனால அல்ல. அவங்க மனசு எப்படிப்பட்ட மனசு தெரியுமா, இவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக நம்ம எதுக்கியா கஷ்டப்படணும், இவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக நம்ம கையில வச்சிருக்கக்கூடிய பணத்தை நம்ம எதுக்காக செலவாக்கணும்? சுயநலவாதிகள். இந்த இயேசு கிறிஸ்துவானவர்கிட்ட எவ்வளவு இலவசமா வாங்கி சாப்பிட்டவங்க, இலவசமா எவ்வளவு பெற்றுக்கொண்டவர்கள். ஆனா இவங்களுக்கு இலவசமா கொடுக்கிறதுக்கு மனசு இல்லை. தம்பி தங்கச்சி, இன்னைக்கு ஒருவேளை இதை நீங்க கேட்கும் போது, அண்ணே
நாங்களே இப்போ தான் படிச்சுட்டு இருக்கிறோம், நாங்களே வந்து நாளைக்கு என்ன வேலைக்கு போகிறோம்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்கள் எதிர்காலமே வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கிற நேரத்தில் மற்றவங்களுக்கு நாங்கள் எப்படி அண்ணே உதவி செய்ய முடியும்? ஒருவேளை அது உன்னுடைய நியாயமான கேள்வியாக இருக்கலாம். ஆனால் தம்பி தங்கச்சி, நான் ஒரு விஷயம் சொல்லவா? இன்னைக்கு உனக்கு இந்த மனநிலைமை இல்லைன்னு சொன்னா, நாளைக்கு நீ நல்ல வேலைக்கு போனாலும் கை நிறைய சம்பாதிச்சாலும் இந்த மனம் மற்றவங்களுக்கு உதவி செய்ய வராது. இப்ப நீ என்ன செய்ய முடியும்? சுருக்கமா சில விஷயங்கள் நான் சொல்றேன். நான் எப்படி சொல்லவா? கொஞ்சம் சில சமயங்கள்ல நம்ம என்ன பண்ண தெரியுமா? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்களே, நம்ம ப்ரேயர் செல்ல இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்களே, அவங்களோட உட்காந்து நம்ம பேசணும். ஃபீஸ் கட்டினாங்களா? அவங்க அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க? ஒருவேளை வந்து கடனில் மாட்டிட்டு இருக்கிறாங்களா? ஒருவேளை வந்து அவனுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் கெட்டப்பட்டாச்சா? என்னைக்காவது பேசணும். ஒரே ட்ரெஸ்ஸை வந்து திரும்ப திரும்ப போட்டுட்டு ஒரு ஆள் வர்றாங்கன்னு வச்சா நீ ஏன் கேட்கலாம் ஒரு நாள்ல, ஏப்பா ஏப்பா உனக்கு வேற ட்ரெஸ் வந்து இல்லையா? கேட்கலாம். இங்க பாருங்க, இந்த வயசுல யாரும் வந்து அவங்களுடைய வெட்கத்தை விட்டுட்டு யாரும் வந்து எனக்கு உதவி செய்யணும் உங்ககிட்ட யாரும் கேட்க மாட்டாங்க. தம்பி தங்கச்சி நல்லா கவனிச்சுக்கோ. அவங்களாம் வந்து உங்ககிட்ட தயவு செய்து எனக்கு ஏதாவது பண்ணுன்னு சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா உனக்கு மனசு இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட பேசி பாரு. யாருக்கியா தெரியும்? பேசி பாரு. உன் கையில் இன்னைக்கு அம்மா கொடுக்கிற பாக்கெட் மணி இருக்குல்ல, அந்த பாக்கெட் மணியில ஒரு 25% காசை நீ உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் மாத்தி வச்சீங்கன்னு சொன்னா, ஒருவேளை இன்னைக்கு அவந்த தம்பியுடைய தங்கச்சியினுடைய ஃபீஸ் இன்னைக்கு ஒருவேளை உன்னால கட்ட முடியும். ஒருவேளை பணத்தை விட்டுருவோமே, பணத்தை விட்டுருவோம். ஒருவேளை யாராவது கிளாஸ்ல ஸ்ட்ரகிள் பண்ற ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, படிப்பு நல்லா வராத ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறான். அவனுக்கு ஒருவேளை வந்து கிளாஸ்ல நீ இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்துட்ட, காலேஜ் வந்துட்ட, அப்படியே அந்த பையன் வந்து தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்திருக்கிறான். நீ காலேஜ்ல இங்கிலீஷ்ல நடத்துறது ஒன்றும் புரியல, அவன் வந்து திக்குமுக்காடி நிற்கிறான். நீ என்ன பண்ணலாம் தெரியுமா? அவன்கிட்ட உட்காந்து, டேய் உனக்கு ஏதாவது நான் உதவி செய்ய முடியுமா? அமெரிக்கன் காலேஜ்லேருந்து வந்தவங்க ஒரு சிலவங்க இங்கே இருக்கிறீங்க, நான் பெருமைக்காக சொல்லலை, ஆனால் உன்னை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். நான் ஜாயின் பண்ண அதே வருஷம் தமிழ் மீடியம் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நான் படித்த அதே கோர்ஸை ஜாயின் பண்ண ஒரு தம்பி இருந்தான். நல்ல ஒரு கிறிஸ்தவ வாலிபன், ஆண்டவரை உண்மை நேசிக்கக்கூடிய நல்ல ஒரு வாலிபன். அந்த தம்பி தமிழ் மீடியத்திலேருந்து வந்ததுனால இங்கிலீஷ் இவங்க டீச் பண்ணுறது பாதி இதை அவனுக்கு புரியாது. அப்போ என்ன செய்வானா, டெய்லி என் ரூமுக்கு வருவான். சாயந்தரம் வந்து உட்காந்துட்டு முதல்ல வந்து அவன் ரொம்ப கெஞ்சலாக கேட்டான், சாம் எனக்கு வந்து அவங்க சொல்லி கொடுத்ததை அப்படியே வந்து நீ எனக்கு தமிழில் சொல்கிறியா? எனக்கு புரிகிற மாதிரி நான் எழுதிக்கிறேன், நான் உள்ளதை சொல்கிறையா, பெருமைக்காக சொல்லலை. அன்னைக்கெல்லாம் எனக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இவனோட 1 மணி நேரம் 2 மணி நேரம் விளையாட போகிற நேரத்தில் இவன் உட்கார்ந்து இந்த தம்பிக்கு நான் வந்து அதை சொல்லி கொடுப்பேன். சொல்ல சொல்ல அவன் எழுதி வைப்பான். சரியா? 2வது ஆண்டு வரும்போது தானாக புரிந்து கொள்ள ஆரம்பிச்சான். 3வது வருஷம் வந்தபோது எனக்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடிய டாப் ரேங்க்ல அவன் நேர கீழே இருந்தான். இன்னைக்கு அமெரிக்கன் காலேஜில் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல அவன் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். நம்மனால செய்ய முடிஞ்ச சின்ன விஷயங்கள் ஒருவேளை உன்னுடைய நேரம், யாரோ ஒருத்தர் நான் சொன்ன மாதிரி சுகவீனமா இருக்கிறேன், ஆஸ்பத்திரிக்கு அவனை கூட்டு போ. சரியா? ஒருவேளை வந்து அவனுக்கு வந்து லீவு டேஸ்ல ரொம்ப தூரத்திலிருந்து வந்து தங்குற ஒரு தம்பியா இருக்கலாம். லீவு நாட்கள்ல அவன் ஊருக்கு போக முடியல, நீ அவனை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ, 3 நாள் உங்க வீட்டில் தங்க வை. இதெல்லாம் நீ செய்யக்கூடிய விஷயங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, இங்க பாருங்க, இவரு பைக் ஓட்டிட்டு தன்னுடைய காலேஜுக்கு வரும்போது இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? 3-4 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வந்து சுத்திட்டு இன்னொரு தம்பியை பிக்கப் பண்ணி இந்த காலேஜுக்கு வர்றதுக்காக அவன் போய் எப்பொழுதும் எல்லா நாளும் அவன் போய் அவனை பிக்கப் பண்ணிட்டு காலேஜுக்கு வந்த ஒரு தம்பி எனக்கு தெரியும்.
தம்பி தங்கச்சி, மனசு வேணும். முதல்ல மனசு வேணும். சென்னையில் படிக்கிறவங்க நிறைய பேர் இங்கே இருப்பீங்க இல்லையா? அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி படித்த ஒருத்தனுடைய கதையை நான் சொல்கிறேன், சரியா? இந்த சென்னையினுடைய அண்ணா யூனிவர்சிட்டியில் முதலாவது ஆண்டு படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தம்பி, அவனுடைய அப்பா திடீர்னு சொல்லி இறந்து போயிட்டாங்க. ஒரு லாரி டிரைவர் அப்பா, நல்லா படிப்பான், ஆனால் அவனுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறது அவங்க அப்பா தான் கட்டிட்டு இருக்காரு. இப்போ அந்த லாரி டிரைவராக இருந்த அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. இவன் மனசுல நொந்து போய் யார்கிட்ட சொல்ல முடியும்? ரெண்டாவது செமஸ்டருடைய எக்ஸாம் நடக்கிறதுக்கு அந்த ஃபீஸ் அவன்கிட்ட கையில கிடையாது. அந்த சமயத்தில் அவன் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு வாலிபன். அந்த சமயத்தில் இவன் போய் அண்ணா யூனிவர்சிட்டியில் அவன் படிச்ச அந்த கிரவுண்ட்ல போய் உட்கார்ந்து அழுவானா. கோயில் கோயிலா போய் அழுவானா. அங்க இருக்கக்கூடிய இந்த சிலைகளை பார்த்துட்டு, உனக்கு கண் இல்லையா, உனக்கு காது இல்லையா, எங்க அப்பா தானே எனக்கு வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு இருக்காரு, இந்த அப்பாவையும் நீ உயிரை விட்டு எடுத்துட்டு உனக்கு கண் இல்லையா காது இல்லையான்னு சொல்லி அழுதுட்டு கேட்பானா. இதே மாதிரி ஒரு நாள் கிரவுண்ட்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கும் போது ஒரு கிறிஸ்தவன் நண்பன் இவனுடைய அழுகையை பார்க்கிறான். நடந்த விஷயத்தை சொல்றேன், இது கதையல்ல, நடந்த விஷயம். ஒரு கிறிஸ்தவன் நண்பன் இவன் அழுதுட்டு இருக்கிறத பார்க்கிறான். பக்கத்துல போய் உட்கார்ந்து கேட்கிறான், உனக்கு என்னடா ஆச்சு? அவன் சொல்றான், எங்க அப்பா இறந்துட்டாரு, உனக்கு தெரியும்ல, ஆனா எனக்கு இப்ப யாரு ஃபீஸ் கட்டுவான்னு தெரியல, எங்க அம்மா கூலி வேலை பார்க்கறாங்க, ஒரு தம்பியும் கீழே படிச்சிட்டு இருக்கிறான். உடனே அவன் யார்கிட்டையும் ஒண்ணு சொல்லலையா. அந்த அவனுடைய கிறிஸ்தவ நண்பன் யார்கிட்டையும் ஒண்ணு சொல்லல. அவன் அவனுடைய கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ்ட போய் காலேஜில் சொல்லி கொஞ்சம் காசை அவங்க கலெக்ட் பண்ணிட்டு இவனுக்கு தெரியாமலே போய் இவனுடைய எக்ஸாம் ஃபீஸை கட்டி முடிச்சாங்களாம். இவனுக்கு கையில ரெசிப்ட் வரும்போது தான் தெரியும் எக்ஸாம் ஃபீஸை கட்டிட்டாங்கன்னு சொல்லி. அடுத்த 3 வருஷம், தம்பி தங்கச்சி கவனிச்சுக்கோங்க, அடுத்த 3 வருஷம் இதே இஜிஎஃப்ல சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணன்மார் அக்காமார் கொடுத்த தானத்துல 3 வருஷத்தை அவன் முடிச்சான். இன்னைக்கு அவன் வாங்குற சேலரியை கேட்டா என் தலை சுத்தும். அவன் எப்பயும் சொல்லுவான், அண்ணே என்னை வந்து ஒரு கிறிஸ்தவனா மாத்தினது யாரும் வந்து என்கிட்ட வந்து பிரசங்கம் பண்ணது இல்லைன்னே. நான் ஒரு ஹிந்து வைராக்கியமான ஒரு மனுஷனா நான் இருந்தேன். யாரு கூப்பிட்டாலும் நான் ஒரு சர்ச்சுக்கு கூட ஒரு முறை கூட போனது கிடையாது. ஆனா என்னடா எந்த விதத்திலையும் வந்து எனக்கும் அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இல்லை, ஆனா எனக்காக போய் இந்த பசங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் காசை வாங்கி எனக்காக கட்டினாங்களே, அப்படிங்கிறதுக்காக ஒரு வருஷம் கிறிஸ்மஸ் அந்த சீசன்ல ஒரு வருஷம் ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டானா, டே எங்க சர்ச்சில் வந்து ஒரு மீட்டிங் நடக்குது, நீ வர முடியுமா? இதே சென்னையில் இருக்கக்கூடிய NLAG சர்ச்சில் ஒரு டிசம்பர் 24ஆம் தேதி சர்ச்சுக்கு போறான். அன்னைக்கு பாஸ்டர் பேசிட்டு இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை பத்தி பேசுறாரு. எதுவுமே அவனுக்கு புரியல. ஆனா அவன் மனசுல என்ன ஓடிச்சுன்னா, ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பினாலதான் இவங்க எனக்கு இதை செய்யறாங்களோ. தம்பி தங்கச்சி, அடுத்த நாள் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடல. கவனிச்சுக்கோ, அடுத்த நாள்ல 25ஆம் தேதி டிசம்பர் காலையில அங்க நடந்த அந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை விழாவுக்கு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கூப்பிடல. 4 மணிக்கு எந்திரிச்சு அவனா அந்த சர்ச்சு போய் உட்கார்ந்தா. அன்னைக்கு ஆண்டவர் அவனோடு கூட பேசினாரு, தன்னுடைய இருதயத்தை திறந்து கொடுத்து இந்த இயேசு கிறிஸ்துவுடைய அன்பினால தொடப்பட்டான். அவன் பலருக்கு இன்னைக்கு அவன் உதவி செய்துட்டு இருக்கிறான். ஒரு முறை அவன் கேட்டப்ப தான் இந்த கதையை என்கிட்ட சொன்னான். நான் கேட்டேன், டே உன்னுடைய பேர் சக்திவேல். நான் கேட்டேன், சக்தி எப்படா உனக்கு வந்து இந்த மாதிரி மற்றவங்களுக்கு தாராளமாக கொடுக்க மனசு வந்தது? அவன் சொன்ன ஒரு வார்த்தை, அண்ணே இந்த மாதிரி தாராளமான மனசை எனக்கு காட்டினதுனால இன்னைக்கு என்னால் அதை செய்ய முடியும். தம்பி தங்கச்சி, ஐ வாண்ட் யூ டு சீரியஸ்லி திங்க் அபவுட் இட். இன்னைக்கு நீ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலேயே நீ மற்றவங்களை நீ கேர் பண்ண முடியும். உன் ஃப்ரெண்ட்ஸை பற்றி நீ யோசிச்சு பாரு.
I would really want you to think about it. Develop close friends. உங்க ஈயூல இருக்கக்கூடிய அவங்களுடைய வீட்டு நிலைமை, அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய நிலைமை, அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள், இதெல்லாம் ஒருவேளை நீ கேட்டு தெரிஞ்சேன்னு சொன்னா நாளைக்கு உனக்கு உதவி செய்யறதுக்கு, அன்பை வெளிக்காட்ட உனக்கு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக, இந்த பர்னபாவுடைய வாழ்க்கையை நம்ம யோசிக்கும் போது இங்க பாருங்க, the love that stands with others even when it's risky. இங்க பாருங்க தம்பி தங்கச்சி, அன்பு, இங்க பாருங்க அந்த அன்பு என்ன செய்ய வைக்கும் தெரியுமா? அடுத்தவங்களுக்காக நிற்கக்கூடிய அன்பு. அதாவது எந்த விதத்திலையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத நபர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய அன்பு இந்த பர்னபாவுக்கு இருந்த அன்பு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்துல 26 27 வாசிங்க. சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவிலே அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். தம்பி தங்கச்சி கவனிச்சுக்கோங்க, அப்போஸ்தலனாகிய பவுலை பத்தி இன்னைக்கு எவ்வளவு பேசணும் இல்லையா? பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் 13 புஸ்தகங்களை யார் எழுதியிருக்கா? இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்காரு. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் கூட 9வது அதிகாரத்துக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் இந்த பவுல் அடியாரை பத்தி. ஆனா நான் சொல்றதை கவனிச்சுக்கோங்க, இவர் ரட்சிக்கப்பட்ட போது இவருடைய பின்னணி, இவருடைய பேக்ரவுண்ட் இருக்குல்ல, இவருடைய பழைய வாழ்க்கை, இது அதிபயங்கரமா இருந்ததுனால யாரும் இவரை ஏற்றுக்கொள்ற என்ன இல்ல, மனசு இல்ல. அப்போஸ்தலர்கள் கூட இந்த பவுல் அப்படிங்கிற மனுஷனை நம்புறதுக்கு ரெடியா இல்ல. அவங்க பயந்துட்டு இருந்தாங்க. அவங்க பயப்படுறதுக்கு நியாயமான காரணம் இருக்கு. ஏன்னா உண்மையாகவே இவன் ரட்சிக்கப்பட்டவன் தானா, இல்லது நம்மளையும் இவன் வந்து நயவஞ்சகமாக நம்மகிட்டையும் பழகி நம்மளையும் கொல்ல பார்க்கிறானா, கேள்விகள் இருக்கும். அதனால அப்போஸ்தலர்களை நம்ம குறை சொல்லல, கவனிச்சுக்கோங்க. ஆனா அந்த சமயத்துல இந்த பர்னபா அப்படிங்கிறவரு ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு தெரியுமா? பவுல்கிட்ட போய் உட்கார்ந்து பேசி அவனுடைய டெஸ்டிமனி எல்லாம் கேட்டுட்டு வந்து அவனை இந்த அப்போஸ்தலர்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. எப்பா எப்படி அறிமுகப்படுத்தியிருப்பாரு? நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஐயா, இவனை நம்பலாம் ஐயா. அவனுடைய பழைய வாழ்க்கை அப்படி இருந்திருக்கும். கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவன் தான். ஆனா உண்மையாகவே இப்ப மாற்றம் நடந்திருக்கு. இவனை இப்ப நம்ப முடியும். பரிந்து பேசுகிற ஒரு மனசு. தம்பி தங்கச்சி, பழைய ஏற்பாட்டில் தாவீதை பத்தி நான் சொன்னேன்ல, திரும்பவும் தாவீதை பத்தி சொல்றேனே. தாவீதுக்கு ஒரு சமயம் இருந்தது. சவுல் ராஜாவாரதுக்கு முன்னாடி, தாவீது ராஜாவாரதுக்கு முன்னாடி சவுல் விரட்டுவார். எங்கேயுமே தங்க முடியாது. கடைசியில ஒரு குகைக்குள்ள போய் தாவீது ஒளிந்து கொள்வார். எங்க வாசிக்கிறோம்? 1 சாமுவேல் அதனுடைய 22வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதுல முதல் வசனத்தை வாசிக்கிறீங்களா தம்பி? 1 சாமுவேல் 22வது அதிகாரத்தினுடைய முதல் வசனம். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்தில் போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கனப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூட கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். கவனிங்க, யாருக்கு தலைவனானா? ஒடுக்கப்பட்டவங்க, துன்புறுத்தப்பட்டவங்க, மற்றவங்களால விரட்டி அடிக்கப்பட்டவங்க எல்லாரும் ஊரை விட்டு கிளம்பி வந்து இப்ப யாரோட சேர்ந்துட்டாங்களாம்? தாவீதோட சேர்ந்துட்டாங்களாம். நான் ஒண்ணு கேட்கவா? நான் ஒண்ணு கேட்கிறேன். பாரு, உன் காலேஜில் யாராவது மனசுல நொந்து போய் இருந்தாங்கன்னா உங்ககிட்ட வருவாங்களா? யாராவது வாழ்க்கையில அடிபட்டு போய்
நான் இன்னொன்று கொஞ்சம் மேலே ஒரு ஓங்கி நான் சொல்கிறேனே, இப்படி நடக்கக்கூடாது, இருந்தாலும் ஒரு க்ரூட் இல்லஸ்ட்ரேஷனாகவே சொல்கிறேனே. யாராவது ஒருத்தனுடைய தலையில் வாழ்க்கையே வேண்டாண்டான்னு சொல்லி நினச்சி சூசைடல் தாட்ஸ் அவன் தலையில் ஓடிட்டுருக்கு. செத்து போனால் என்ன பிரச்சனை, தற்கொலை பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறவன் ஒருவேளை இதை யார்ட்டையாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சா நான் உங்ககிட்ட வருவானா? யோசிச்சு பாரு. தாவீதுக்கு அந்த மனசு இருந்துச்சு. அவனே ஒரு ஒடுக்கப்பட்டவன், அவனே நொந்து போன ஒரு மனுஷன். ஆனா இவனுக்கு இருந்த நல்ல மனசு என்ன தெரியுமா? யாரெல்லாம் நொந்து போனாங்களோ, யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டாங்களோ, அவங்க எல்லாரும் இந்த தாவீதோடு கூட சேர்ந்துட்டாங்களாம். ஏன்னா அவங்கள ஏற்றுக்கொள்கிற மனசு இருந்துச்சு. தம்பி, இன்னைக்கு நான் பேசுறேனே, நம்ம மத்தியிலே நிறைய பேர் இருக்காங்கப்பா, நிறைய பேர் இருக்காங்க. மனசுக்குள்ள அழுதுட்டே, யார்கிட்டையுமே சொல்ல முடியாம மன கஷ்டத்தோட இருக்கக்கூடியவங்க நம்மகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன் தெரியுமா? அவங்க சொல்றத கேட்கறதுக்கு உனக்கு மனசு இருந்துச்சுன்னா உங்ககிட்ட வருவாங்க. அவங்க வரும்போது, ஏய் நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசவாடா, டேய் நான் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசவா, நேரம் நீ கொடுத்தேனா உங்கூட உட்காருவாங்க. தம்பி தங்கச்சி, தாவீதுக்கு பின்னாடி அந்த மாதிரி போனாங்க. இந்த பர்னபாவை பார்த்தீங்கன்னா யாராலையும் ஏற்றுக்கொள்ள தயக்கப்பட்ட இந்த பவுலை கொண்டு போய் இந்த அப்போஸ்தலருடைய கையில நம்பி கொடுக்கிறாரு. எப்படி நம்பி கொடுத்துருப்பா தெரியுமா? நான் அப்படித்தான் நினைக்கிறேன். எப்பா, இவனுக்கு நான் பொறுப்பு, இவனுக்கு நான் பொறுப்பு. That is risk taking. That is risk taking. தம்பி தங்கச்சி, இதே போல தாவீதுக்காக ரிஸ்க் எடுத்தவங்களும் உண்டு தெரியுமா உனக்கு? பின்னாடி நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, பின்னாடி ராஜாவா இருக்கும்போது அப்சலோம் தன்னை விரட்டின போது இதே மாதிரி தாவீது காட்டுக்குள்ள போய் அங்கே இங்கேயுமா ஒளியிற சமயத்தில் இந்த தாவீதுக்காக ரிஸ்க் எடுத்தவங்க நிறைய பேர் உண்டு. அதுல ஒருத்தனுடைய பேரை சொல்றேன், இத்தாய்ங்கிறது பேரு. இத்தாய் அப்படிங்கிறது பேரு. அவனும் அவனுக்கு கூட இருந்த 600 பேருமா சேர்ந்து இவங்க இன்னொரு நாட்டிலிருந்து தாவீது நம்பி இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்தவங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இப்ப தாவீது அப்சலோமுக்கு பயந்து ஊரை விட்டு வெளியே போறான்னு சொல்லும் போது இந்த 600 பேரும் இத்தாய் அப்படிங்கிற மனுஷனுடைய தலைமையில அவங்க அங்க போய் நிக்கிறாங்க. போய் நின்னுட்டு அவங்க சொல்றாங்க என்ன தெரியுமா? இந்த இத்தாயும் ஆட்களும் அவங்க தாவீதை பார்த்து சொல்றாங்க, ஐயா நீ எங்க போனாலும் நாங்களும் வருவோம் ஐயா. தாவீது சொல்றாரு, எப்பா ஏன் எனக்காக இவ்வளவு ரெஸ்ட் எடுக்கிறீங்க? நான் போறதே எங்க போறேன்னு தெரியாது, எனக்கு நல்ல காலம் இருக்காது சொல்லி எனக்கு தெரியாது. 600 பேர்ல சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. இவங்களையெல்லாம் தூக்கிட்டு என் பின்னாடி நீங்க ஏன் வரணும்? நீங்க இங்கேயே இருங்க, எனக்காக நீங்க வர வேண்டாம். அப்ப இத்தாய் சொன்னவன் அவன் சொல்றான், தாவீது ராஜாவே இங்க பாரு, உன் கூட வர்றதுனால ஒருவேளை மரிக்க வேண்டியது நடந்தாலும் மரிக்கவும் நான் ரெடியா இருக்கிறேன். தம்பிமார் தங்கச்சிமார் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒருவேளை மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கலாம், ஆனால் ரிஸ்க் எடுக்கிற ஆசை இருக்கா? உனக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய மனசு இருக்கா? சில சமயங்களில் ரிஸ்க் எடுக்காம மற்றவங்களுக்கு நம்மளால உதவி செய்ய முடியாதியா? ரிஸ்க் எடுக்கிற மனசு இல்லாம மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. இந்த பர்னபாவை பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறாரு. அதே மாதிரி பர்னபாவுடைய வாழ்க்கையில இருந்து இன்னொரு பகுதியிலே நம்ம பார்க்க முடியும். வாசிப்போமா தம்பி? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15:36 வாசிங்க. சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் பர்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து
நம்மோடே கூட ஊழியத்தை வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டானபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். கவனிங்க, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இங்க நடக்குது. என்னன்னா, ஊழியத்தினுடைய பாதையில ஒரு சமயம் வரும்போது பவுல் கொடிகட்டி பறக்கிறார். மற்ற அப்போஸ்தலர்களை விட பவுலாடியாருடைய ஊழியம் அது இன்னும் பயங்கரமா ஸ்ட்ராங்கா நடந்துட்டு இருக்கு. பவுல் அப்படிங்கிற மனுஷன் சொல்ற வார்த்தைக்கு அதிகமான இப்ப பவர் இருக்கு. அந்த சமயத்துல பவுல் ஒரு முறை பர்னபாவுக்கும் அவருக்கு இடையில வாக்குவாதம் வருது. என்ன வாக்குவாதம் தெரியுமா? ஜான் மார்க்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அந்த மார்க் சுவிசேஷம் எழுதினார்ல, ஜான் மார்க். இவர் முதல்ல பவுலோடு கூட என்ன செய்தவர்? மிஷனரி பயணம் போனவர். ஆனா பாதி வழியில் அவர் என்ன பண்ணிட்டாரு? கலண்டாரு. ஒருவேளை பவுல் மாதிரி அவ்வளவு ஒரு பயபக்தியோடையும் வைராகியத்தோடையும் அவனால கண்டினியூ பண்ண முடியல. ஆகையினால பாதி வழியில ஜான் மார்க் கலண்டு போயாச்சு. இப்ப அடுத்த முறை இவங்க மிஷனரி பிரயாணம் கிளம்பும் போது பர்னபா சொல்றாரு, ஜான் மார்க்கையும் கூட்டிட்டு போவோம். என்ன அர்த்தம் தெரியுமா? ஐயா, ஒரு தடவை தப்பு எல்லாரும் பண்ணுவாங்க. தப்பு பண்ணாதவங்க யாராவது இருக்காங்களா? வாழ்க்கையில விழுந்து போகாதவங்க யாராவது இருக்காங்களா? வாழ்க்கையில நம்பிக்கை துரோகம் பண்ணாதவங்க யாராவது இருக்கிறாங்களா? ஒரு தடவை அப்படியெல்லாம் நடக்கலாம். ஐயா, நான் பேசுறேன், என்னுடைய பாஷையில பேசுறேன். பவுலை பார்த்து பர்னபா சொல்லியிருப்பாரு, ஐயா ஒரு முறை அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஆனா பவுலை பொறுத்தளவுக்கு அவர் எப்படி நினைச்சவர் தெரியுமா? இவனை கூட்டிட்டு போய் வர்ற வழியில அதனால வரக்கூடிய சிரமத்தினால தேவனுடைய ஊழியம் தடைபட்டு போகக்கூடாது. அதனால பவுல் சொன்னாரு, இவனை கூட்டிட்டு போகணும்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கூட்டிட்டு போங்க. எப்படி இருக்கும் நான் சொல்லவா? இப்ப பவுல் தனியா இன்னொருத்தரை கூட்டு போறாரு. பர்னபா ஜான் மார்க்க கூப்பிட்டு போறாரு. நான் யோசிச்சேன், அன்னைக்கு இந்த பர்னபா ஜான் மார்க்க கூட்டிட்டு போகாம இருந்திருந்தாங்கன்னா ஒருவேளை இந்த மார்க்கினுடைய சுவிசேஷம் நம்ம பைபிள்ல வந்திருக்காது. ஒரு வாய்ப்பு கொடுக்க மனசு இருந்த பர்னபா. தம்பி தங்கச்சி, நான் சொல்றேனே, நீங்கெல்லாம் சின்ன பசங்க மாதிரி சொன்ன மாதிரி தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு அந்த அளவு ஈகோலாம் இருக்காது இப்பன்னு நினைக்கிறேன். சரியா? இருந்தா விட்டுருங்க. இந்த ஈகோனால எதையும் சாதிக்க முடியாது. வாழ்க்கையில ஈகோனால எதையும் சாதிக்க முடியாது. உறவுகளை அறுத்து கொள்ளத்தான் முடியுமே ஒழிய எதையும் சாதிக்க முடியாது. ஒருவேளை அந்த மாதிரி மனசு உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். இருந்தாலும் நான் சொல்றேனே, எப்பா மன்னிக்கிற மனசு வேணும். அது அன்பினுடைய வெளிப்பாடு. ஒருவேளை துரோகம் செய்தா கூட நீ எதிர்பார்க்கிற மாதிரி அந்த நபர் உங்ககிட்ட நடந்து கொள்ளாவிட்டாலும் திரும்ப ஒரு வாய்ப்பை கூட, திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுத்து பாரு. ஒருவேளை உங்களுடைய EU பிரேயர் குரூப்ல ஒரு தடவை நீங்க பாட ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, சொதப்பிட்டான், திரும்ப கொடுப்பீங்களா? லீட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க, தடுமாறியாச்சு, திரும்ப ஒரு வாய்ப்பை கொடுப்பீங்களா? உங்க முன்னாடி நான் நின்று பேசுறேன்ல, இன்னைக்கு கத்துன்னு இன்னைக்கு கத்துறேன். நான் உன்ன மாதிரி காலேஜில் படிக்கும்போது 3rd இயர்ல ஒரு டெஸ்ட் மணி ஷேர் பண்ண சொன்னா கூட தொட நடுங்கி வார்த்தைகள் வாயில வராம தடுமாறின சமயங்கள் உண்டு. எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு, ஒரு டிசைபிள்ஷிப் கேம்பில் என்னை டெஸ்ட் மணி ஷேர் பண்ண சொன்னாங்க. நான் எழுதி வச்சு அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போய் அதை சொல்லி முடிச்சிட்டேன். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் என் ஃப்ரெண்டு சொன்னான், டேய் 3 நிமிஷத்துல முடிஞ்சு போச்சுடா, நீ 10 நிமிஷம் டெஸ்ட் பண்ணி ஷேர் பண்றதுக்கு உனக்கு சமயம் கொடுத்தாங்க, 3 நிமிஷத்துல முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டே. நான் அவன்கிட்ட சொன்னேன், டேய் எனக்கு அதுக்கு மேல ஒண்ணுமே சொல்றதுக்கு தெரியலடா, அதுக்கு மேல ஒண்ணுமே சொல்றதுக்கு எனக்கு வரல, நான் உள்ளதை சொல்றேன்.
ஆனால் நான் எப்பயும் நான் யோசிப்பேன், அன்னைக்கு மதுரையில் இருந்த இஜிஎஃப் அண்ணன்மாரும் அக்காமாரும் அல்லது என் கூட இருந்த ஒரு சில நண்பர்கள், இன்னைக்கு ராஜன் பிரகாஷ்னு ஒருத்தர் இங்கே இருக்கிறாரு, தமிழ்நாடு யூஎஸ்ஏனுடைய ட்ரெஷரர், அவர் என்னோடு கூட ஈயூல இருந்தவர். இந்த மாதிரி ஒரு சில ஆட்கள் அன்னைக்கு என் மேல நம்பிக்கை வைக்காம இருந்திருந்தாங்கன்னா, சாம் யூ கேன் டூ இட், பரவாயில்ல இப்படிங்கிற வார்த்தையை எனக்கு சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா ஒருவேளை நான் இங்க நிற்பேனாங்கிறது எனக்கு தெரியாது. தம்பி தங்கச்சி, இதெல்லாம் நீ செய்யக்கூடிய ஊழியம். ஒருவேளை திறமைகள் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒருவேளை மற்றவங்க உதாசீனப்படுத்துற ஒரு நபர். நான் சொல்றேன், இன்னொன்னு சொல்றேன், என் மனசை வேதனைப்படுத்தின ஒரு சந்தர்ப்பமும் எனக்கு உண்டு. பயங்கரமா என்னை வேதனைப்படுத்தின ஒரு சந்தர்ப்பம் உண்டு. என்னுடைய EU கமிட்டியிலேயே ஒருத்தர் இருந்தார், ஒரு நபர். நல்லா பேச்சு அவருக்கு நல்லா வரும், நல்லா பேசுவார். அப்ப என்னன்னா, சில சமயங்களில் மற்றவங்களை மட்டம் தட்டுவார். ஒரு முறை என்ன ஒரு மீட்டிங்கை லீட் பண்றதுக்காக என்னுடைய பேர் இந்த கமிட்டியில் சஜஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஏளனமா அவர் சொன்னாரு, சாம் அங்க போயிட்டு பப்பன்னு உதறிட்டு வந்துருவான். சரியா? உட்கார்ந்து கேட்ட எனக்கு மனசு அன்னைக்கு நிறைய முறை உள்ள அழுதுது. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? இங்க பாருங்க, பர்னபா மாதிரி ஒரு ஆள் இருந்தாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி ஜான் மார்க்க தூக்கி விடுறதுக்கு, யாரும் ஏற்றுக்கொள்ளாத பவுல அவனை தூக்கி விடுறதுக்கு ஆட்கள் இன்னைக்கு வேணும். தாமஸ் அல்வா எடிசனை பத்தி கேட்டிருக்கீங்களா? கேட்டிருப்பீங்க. பல்பை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இன்னைக்கு நம்ம அந்த பல்பெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை, டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இருக்கும் இல்லையா? எவ்வளவோ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த பல்பை அவர் தயார் பண்ணாராம். ஏன்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட் எது சஸ்டெயின் ஆகும் அப்படிங்கிறது அவர் தெரியாது. அப்ப என்னன்னா, பல நூற்றுக்கணக்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு பிறகுதான் இது என்ன பண்ணாருன்னா கண்டுபிடிச்சு முதல் முறையா உலகத்திற்கு அறிமுகப்படுத்துற ஒரு தருணம். சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க, இது அறிமுகப்படுத்துற தருணம். நிறைய அசிஸ்டன்ஸ் கூட இருக்கிறாங்க. ஒருத்தனை கூப்பிட்டு சொன்னாராம், டே நீ தான் இந்த பல்பை எடுத்துட்டு மேலறைக்கு வரணும், அந்த இடத்துல தான் நான் எல்லாத்துக்கும் இந்த பல்பு அது எரியக்கூடிய விதத்தை மக்களுக்கு நான் எடுத்து சொல்வேன். கவனிச்சுக்கோ, நிறைய அசிஸ்டன்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தனை கூப்பிட்டு சொன்னாரு, இந்த பல்பை நீ தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு எடுத்துட்டு வரணும். அவசரத்தில் இவன் அந்த பல்பை எடுத்துட்டு ஸ்டெப்ல மேலே போனவன் கால் தடிக்கு விழுந்து கீழே போட்டு உடைச்சிட்டான். எவ்வளவோ நாட்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கி செட் பண்ணி வச்சத ஒரே நிமிஷத்துல உடைஞ்சு போச்சு. அன்னைக்கு யாருக்கும் உலகத்திற்கு இவர் கண்டுபிடித்ததை வெளிக்காட்ட முடியாது. எதுவுமே சொல்லலையா இந்த மனுஷன், எதுவுமே சொல்லலையா. மௌனமா எல்லாரையும் போ சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு பிறகு மீண்டுமா நான் உங்களை கூப்பிடுறேன்னு சொல்லி எல்லாரும் அனுப்பிட்டாரு. போயிட்டாங்க. ஒரு வாரமா திரும்ப செட் பண்ணாரு. செட் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப எல்லாரையும் கூப்பிட்டாங்க இதை அறிமுகப்படுத்துறதுக்காக. அந்த சமயத்தில் எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இதே மாதிரி திரும்ப நடக்கக்கூடாது. என்ன நடந்தது தெரியுமா? சரித்திரம் சொல்லுது, யார் முதல் முறையாக எடுத்து சென்ற போது அதை உடைத்தானோ அவனவே கூப்பிட்டு சொன்னாராம், தம்பி இந்த முறை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துரு. இது என்ன தெரியுமா? நம்பிக்கை. யாரையும் தயவு செய்து காயப்படுத்திடாத. தயவு செய்து தம்பி தங்கச்சி, உன்னுடைய EU கமிட்டிலேயோ அல்லது உன்னுடைய பிரேயர் செல்லையோ தயவு செய்து யாரையும் காயப்படுத்திடாத. நல்லா பாட்டு பாட தெரியலையா? தயவு செய்து எல்லாரும் முன்னாடி யாரையும் அவமானப்படுத்திடாத. அவனால நல்லா பிரசங்கம் பண்ண முடியலையா? தயவு செய்து யாரு முன்னாடியும் அவனை அவமானப்படுத்தாத. உற்சாகப்படுத்தாம இருந்தாலும் பரவாயில்லை, தயவு செய்து அவமானப்படுத்திடாத. பைபிள்ல ஒரு அருமையான வேத பகுதி உண்டு. 3 முறை மறுதலித்த மனுஷன் யாரு? சீமோன் பேதுரு. 3 முறை திட்டவும் தெளிவுமாக
இந்த இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி தெரியாதுன்னு சொல்லி சத்தியமும் சபிக்கவும் செய்தவன் இந்த சீமோன் பேதுரு. யோவான் 21வது அதிகாரத்துக்கு வரும்போது இந்த சீமோன் பேதுருவை தனியா கூப்பிட்டு போயிட்டு இயேசு கேட்கிறாரு, இவைகளிலும் அதிகமாய் என்னை நேசிக்கிறாயா? இங்க பாருங்க, இவன் நேசிக்கிறேன்னு சொல்லி முடிக்கும் போது கடைசியில இயேசுவானவர் என்ன சொன்னார் தெரியுமா? சீமோனே, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. என்ன அர்த்தம் தெரியுமா? டே, 3 தடவை நீ என்னை மறுதலிச்சிட்ட, 3 தடவை என்னை அவமானப்படுத்தின, ஆனாலும் உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. தம்பி, தங்கச்சி, இந்த சீமோன் பேதுரு தான் பிற்காலத்துல இந்த இயேசுவுக்காக அவ்வளவு போராடி அருமையான ஒரு வாழ்க்கையை முடிக்கும் போது அவனை கொலை செய்வதற்காக வந்தவர்கள் சிலுவையில அறையதற்கு துணியும் போது அவன் சொன்னா, என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சிலுவையில மரித்தது போல அந்த அளவு அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை எனக்கு நீங்க கொடுக்க வேண்டாம், அது கூட இன்னும் கொஞ்சம் மதிப்பு இருக்கக்கூடிய மரணம். அவன் சொன்னா, தலைகீழாக என்னை சிலுவையில் அறைங்க. தம்பி, தங்கச்சி, இன்னைக்கு மாலை வேலை நான் கேட்கிறேனே, நீ வாழ்க்கையை எதுக்காக செலவாக்க போற? will you uplift other people? இன்னைக்கு நான் சொல்றேனே, நமக்கு இன்னைக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய உற்சாகம்னா ஃபிளாட்டர் பண்ற ஆட்கள் இல்ல. தயவு செய்து சொல்றேன், ஃபிளாட்டர் பண்றது உற்சாகமா நினைச்சிடாத, அதுவும் ஒரு அவமானம் தான். நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கோ. சும்மா அடுத்தவன்கிட்ட போய் நீ ரொம்ப நல்லா பண்றடா, நீ ரொம்ப சாமர்த்தியமானவன், வெறுமனே வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி நீ தயவு செய்து பேசாத. ஆண்டவருடைய சமூகத்துல பெரிய தப்பு. ஆனா என்கரேஜ் பண்ணி பழகு, என்கரேஜ் பண்ணி பழகு. யாராவது மனசு உடஞ்சி உட்கார்ந்துருக்காங்களா? என்னால இனி செய்ய முடியாது, என்னால இனி அதை செய்ய முடியாது, பொறுப்பெடுக்க முடியாது, யாராவது அந்த மாதிரி மனநிலைமையில் இருக்காங்களா? அவன் கையை பிடி, அந்த பொண்ணுடைய அல்லது பையனுடைய கையை பிடிச்சிட்டு நீ சொல்லு, எப்பா உன்னை நான் நம்புறேன், உன்னால செய்ய முடியும். I tell you, one word of encouragement can actually change things. சில சமயங்களில் நான் சொல்றேனே, நம்ம கிட்ட ஒருத்தர் ஆறுதலா பேசுற ஒரு வார்த்தை போதும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். ஏன் அந்த ஆள் நீயா இருக்கக்கூடாது? I tell you, brothers and sisters, this is an amazing ministry. Love for fellow believers. சரியா? காசு பணத்தை பத்தி மட்டும் நம்ம பேசல. உனக்கு இருக்கக்கூடிய நேரம், உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உறவுகளுடைய வாய்ப்புகள், இது எல்லாம் நீ பயன்படுத்தணும்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அது மாதிரி பாவப்பட்டவங்களுக்காக கூட நில்லுங்க. உங்களுடைய இயூவில், உங்களுடைய காலேஜில், ப்ரேயர் செல்ல, இதே மாதிரி இல்லையா, மனம் உடஞ்சு போயிருக்கக்கூடிய ஆட்களுக்காக நில்லுங்க. இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவானவர் அழகா சொன்னார். அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அழகா அவர் வெளிப்படுத்தினாரு. லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனத்துல அழகா சொன்னாரு. ஏன்னா நான் இந்த உலகத்துல எதுக்காக அனுப்பப்பட்டவன்னு சொன்னா, உடைந்து போன மனங்கள், அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடியவங்க, இவங்களை விடுதலை பண்றதுக்காக தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி அனுப்பி இருக்கிறாரு. நான் சொல்லவா? You are an anointed child of God. You are an anointed child of God sent into the college campus with this mission. இந்த ஒரு பெரிய மிஷனோட உன்னை ஆண்டவர் அனுப்பி இருக்காரு. எதுக்கு தெரியுமா? உடைந்த மனசுகளை கட்டுறதுக்காக, நொந்து போய் இருக்கக்கூடிய மனசுகளை திடப்படுத்துறதுக்காக, நம்பிக்கை இல்லாம வாழக்கூடிய ஜனத்திற்கு நம்பிக்கை கொடுக்கிறதுக்காக உன்னை தேவன் அனுப்பியிருக்காரு. அப்படி உன் வாழ்க்கையை நீ பார்த்து பாரு. மூன்றாவதாக, விரைவா நான் முடிச்சிருவேன். மூன்றாவதாக, இந்த பர்னபாவுடைய வாழ்க்கையை பத்தி நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 26 வரைக்கும் வாசிங்க. எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். பாருங்க, போதும் தம்பி, தேங்க்யூ. எருசலேம்ல
இந்த பர்னபா இருக்கிறாரு. அப்ப கேள்விப்படுறாரு, என்ன தெரியுமா, அந்தியோக்கியாவிலையும் இந்த சுவிசேஷம் போய் அங்கேயும் நிறைய பேர் என்ன பண்றாங்க, இயேசுவின் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு பைபிளை விளக்கி சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்ப அவங்க பர்னபாட்ட கேட்டாங்க, பர்னபாவே, நீ அந்தியோக்கியாவில் போய் அங்க இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு நீ உதவி செய்ய விருப்பமா? இன்னொரு விதத்தில் சொல்ல போனா, உனக்கு ஆண்டவர் நல்ல டீச்சிங் வரத்தை கொடுத்துருக்காரியா, நல்ல பைபிள் ஸ்டடி நீ எடுக்கிற, நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை பகுத்து அழகா உனக்கு விளக்கக்கூடிய அந்த ஒரு கிருபை வரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. பர்னபாவே, நீ அங்க போய் யூஸ் பண்ண முடியுமா? பர்னபா என்ன யோசிச்சான் தெரியுமா? பெரிய சர்ச்சில் இருந்தா மட்டும்தான் நான் பிரயோஜனப்படுவேன் அப்படிங்கிறது இல்லை. அங்க என்ன ஆண்டவர் கூப்பிடுறாரா, நான் அங்க போறேன். அங்க போய் என்ன பார்த்தான் தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய விசுவாசிகள், அவங்கள பார்க்கறான், தேவைகளை புரிந்து கொள்றான். ஒரு விஷயம் யோசிக்கிறான், என்ன தெரியுமா? இதே நான் கவனமா சொல்றேன். ஒரு விஷயம் யோசிக்கிறான், என்னன்னா, என்னால இதை செய்ய முடியாது, என்னால மட்டும் இதை செய்ய முடியாது, நான் பவுலையும் கூட்டிட்டு வர்றேன். நான் ஒரு விஷயம் சொல்லவா? நீங்களாம் அகெயின் நான் சொல்றேன், சின்ன பசங்க, அந்த மாதிரி உங்க மனசுல இப்ப இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்மளை விட இன்னும் கொஞ்சம் தகுதி படைத்த யாராவது இருப்பாங்கன்னா அவங்க மேல பொதுவாக என்னதான் வரும்? பொறாமை. நம்மளை விட நல்லா பாடிட்டாங்கன்னா, நம்மளை விட நல்லா பிரசங்கம் பண்ணிட்டாங்கன்னா, நம்மளை விட நல்லா லீட் பண்ணிட்டாங்கன்னா, முடிந்த அளவு அவனை ஒதுக்கி வைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு பார்ப்போம். உங்க ஈயூல எப்படியாவது இந்த வயசுல இருந்தே உனக்கு அந்த மாதிரி மற்றவங்களுடைய வளர்ச்சியை கண்டு சகிக்கக்கூடிய தன்மை உனக்கு இல்லைன்னு சொன்னா, முதல்ல நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தம்பி, ஆண்டவரே என்ன மன்னிங்க, ஆண்டவரே என்ன மன்னிங்க, ஆண்டவரே இந்த மனசோடு கூட உமக்கு ஊழியம் செய்ய முடியாது. பர்னபா என்ன யோசிக்கல தெரியுமா? எப்பா, என்னை விட நல்லா பழைய ஏற்பாட்டை கரைச்சு குடிச்சிருக்கிற கமாலியலுக்கு கீழே படிச்சு பட்டம் பெற்ற இந்த மனுஷனை நான் கூட்டிட்டு வந்தேன்னா எல்லாரும் ஒருவேளை யாரை அதிகமா மெச்சி பேசுவாங்க? பவுல பேசுவாங்க. பர்னபாவுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. கூட்டு வந்தாரு. ஒரு வருஷ காலம் அந்த அந்தியோக்கியாவில் இருந்து ஊழியம் செய்யறாங்க. தம்பி, தங்கச்சி, நான் சொல்றேன், பொறாமையினுடைய எண்ணங்கள் மனசுல வரும். என்வியஸான பிஹேவியர் உங்க மனசுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க உடனே கிள்ளி எறியணும். வளர்த்துறாதீங்க. நான் இன்னும் சொல்றேன், இங்க பாருங்க, உங்களை விட நல்லா ஈயூல யாராவது நல்லா ஆக்டிவா இருக்கிறாங்களா, நல்லா ஷைன் பண்றாங்களா, அவங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஒருவேளை பொறாமையினுடைய எண்ணம் வருமானால் அவங்கள மனசுல வச்சுட்டு, ஆண்டவரே bless him, bless her சொல்லி பழகு. ஆண்டவரே, என்னை விட நல்லா அந்த தம்பி பண்றான், என்னை விட நல்லா அந்த தங்கச்சி பண்றான், அவனுக்காக ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவனால தான் பர்னபா செய்த ஊழியத்தை பண்ண முடியும். இந்த பர்னபா இந்த மாதிரி அந்தியோக்கியாவில் ஊழியம் செய்துட்டு இருக்கிற ஒரு சமயத்தில் 13வது அதிகாரத்துக்கு நம்ம போகும்போது அதையும் வாசிக்கிறோமே. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 1-3 வரைக்கும். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நிகர் எனப்பட்ட சிமியோனும் சினேரா ஊரனாகிய லூகிசும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுனே கூட வளர்க்கப்பட்ட மனாகியினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். நல்லா ஊழியம் செய்துட்டு இருக்கிறாங்க, போதிக்கிற ஊழியத்தை. அந்த சமயத்துல பரிசுத்த ஆவியானவர் இந்த 2 பேருக்கும் வித்தியாசமான ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு. சபையின் மூலமாக அந்த அழைப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது. என்ன தெரியுமா? மிஷனரி ஊழியம். ஊரூரா சுற்றி திரிந்து தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிற அந்த பணிக்குன்னு சொல்லி பர்னபாவையும் தேவன் அனுப்பி விடுறாரு. எந்த தயக்கமும் இல்லாம அவர் போறதை நம்ம பார்க்கிறோம். அவனை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், நான் எப்படி பயன்பட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு
அவர் விருப்பப்படி நான் அவருக்குன்னு சொல்லி பயன்பட்டால் போதும் என்கிற மனசு. தம்பி தங்கச்சி, நான் முடிச்சிட்டேன். இன்னைக்கு மாலையில் we have been looking at the theme of love for fellow believers. நம்ம கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற உறவுகள், இந்த உறவுகளை நேசிப்பதை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார்ல, இரண்டாம் பெரிய கற்பனை என்பது நீ உன்னை நேசிப்பது போல உன்னுடைய அயலானையும் நேசிப்பாயாக. இன்னைக்கு மாலையில் உனக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் சொன்னேன். இப்பொழுது நீ செய்யக்கூடிய சில விஷயங்கள், இப்ப இருக்கிற அந்த காலேஜில் நீ செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள், அதெல்லாம் மனசுல கொண்டு வந்து ஒரு 5-6 நிமிடங்கள் கண்களை அடைத்து இருக்கிற இடத்துல கண்களை மூடி தேவன் உங்ககிட்ட என்ன பேசினாரோ அதன் அடிப்படையில் நீ ஆண்டவரோடு கூட பேசுவதற்கான ஒரு தருணம். உன் மூலமாக தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். உன்னுடைய கல்லூரியில், உன்னுடைய இயூல, உன்னுடைய ஐசியூல உன் மூலமாக அநேகரை தேவன் கட்டி எழுப்ப விரும்புகிறார். சுயநலமா நீ உன் வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசிச்சுட்டு இருந்தேன்னா தம்பி தங்கச்சி, இது நடக்காது. ஆண்டவர்கிட்ட சொல்ல, இன்னைக்கு ஆண்டவரே, என்னுடைய நேரம், என்னுடைய தாளந்துகள், என் கையில் நீ கொடுக்குற காசு, இதெல்லாம் உனக்கு முன்னாடி நான் வைக்கிறேன் ஆண்டவரே. இது மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படட்டும், மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படட்டும் ஆண்டவரே. மற்றவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இது ஒரு உந்துதலை அமையட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் உன்னை நீ சமர்ப்பிக்கலாம்.